இந்த வயிறு உப்பி இருக்குது அப்படின்னா அது பேர் தான் அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அசைட்டிஸ்ன்றது என்னென்னா வயிற்றுல நீர் சேர்றது. வயிறில் நீர் எப்போ சேரும் அப்படின்னா முக்கியமான கண்டிஷன் இந்த ஈரல் சுருக்க நோய், லிவர் ஃபெயிலியரில் வயிற்றுல நீர் சேரும். ஏன்னா ஈரல் சுருங்குதுன்னும் போது இங்கே உள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் விரிஞ்சிரும். ஏன்னா ப்ரெஷர் தாங்க முடியாமல். அப்படி விரியும் போது நிறைய பார்த்தீங்கன்னா நீர்கள் எக்ஸ்ட்ரா செல்லுலர், அதாவது இந்த ரத்த குழாயிலேருந்து வெளியே போக ஆரம்பிக்கும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால. இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல். பட் ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா ஈரல் சுருக்க நோயினால வயிற்றுல நீர் சேரும். அது பேர் தான் அசைட்டிஸ். அப்போ வயிற்றுல மட்டும் தான் நீர் சேரும்ன்றது கிடையாது. கால்களும் வீக்கமடையும். அப்போ 2 காலும் வீக்கடையும். விரைகள் வரைக்கும் வீக்கம் வரும். மூஞ்சி வீங்கும். இந்த மாதிரி எல்லாமே நடக்கலாம். ஓகே. ஆனால் மிக முக்கியமாக வயிறில் ரொம்ப அதிகமாக சேரும். ஸோ மற்ற உடம்புலாம் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக வெயிட் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு மாதிரி ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களே என்ன சாப்பாடு, அது ஃபஸ்ட்டு போய் சந்திக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு ஈரல் தான். ஈரல்ன்றவர் செரிமான குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செரிமானத்துக்கு அவன் தான் தலைவன். என்ன சாப்பிட்டாலும் கல்லை சாப்பிட்டா கூட செரிக்கிற வயசுன்னுவாங்களே, அந்த செரிமான குரு பார்த்தீங்கன்னா ஈரல் தான். ஈரலில் போயிட்டு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் ஈரலோட தான் ஹேண்ட் ஷேக் பண்ண போகுது. அப்போது நீங்கள் ஒரு ஆல்கஹாலை போட்டுருக்கீங்க, அது ஈரலை போய் தொடுது. ஆல்கஹாலை போட்டுட்ருக்கீங்க, ஈரலை போய் தொடுது. அப்படின்னும் போது ஈரல் தாங்காது ஒரு லெவலுக்கு மேலே. ஸ்டார்டிங்கில் முடிஞ்சளவுக்கு மெட்டபலைஸ் பண்ணும். உங்களுக்கு சிம்டம்ஸே ஒரு 10-20 வருஷம் கூட காமிக்காது. ஏன் அப்படின்னா ஈரல் ஒரு பெரிய உறுப்பு. அதுல 2 லோபு இருக்கு. அந்த 2 லோபுக்குள்ள 4 சின்ன குழுக்கள் இருக்கு. அப்போ ஒருத்தன் போனாலும் இன்னொருத்த கை கொடுப்பான் அப்படின்னு 7-8 பேர் கை கொடுப்பாங்க. கிட்னினா ஒருத்தன் போனா இன்னொருத்தன் கை கொடுப்பான்ட்டு. ஈரல்ல 8 செக்மெண்ட் இருக்கு. அப்போ ஒருத்தன் போனா இன்னொருத்தன்னு சொல்லிட்டு 8 பேர் கை கொடுப்பான். ஆனா அந்த 8 பேரையும் நீ வச்சு அடிச்சனா அப்புறம் என்ன பண்ணுவான்? அதுதான் லிவர் சிரோசிஸ். அப்ப அந்த லெவலுக்கு நம்ம விடக்கூடாது.